கீழடி, குறிப்பாக அகழ்வாய்வு சம்பந்தமான முக்கியமான தகவல்கள் என்பது வரலாற்று சிறப்பு மிக்கது. அதை முறையாக சரியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய வேண்டுகோளும். அந்த அகழாய்வுக்கு வரலாற்று சிறப்புக்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையிலே மத்திய அரசு தன்னுடைய தொடர் பணியை ஆற்றும். தொடர்ந்து மறைக்கிறது மாதிரி சொல்கிறாங்க, தமிழுடைய வரலாறை மத்திய அரசு மறைக்குது, அதுக்கான வேலை தவறான தகவலுக்கு வருக முடியாது. சட்டசபை தேர்தலில் தமாகக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும்? தேர்தல் நெருங்கும் போது கூட்டணி கட்சிகளெல்லாம் மென்மேலும் இந்த கூட்டணியில் அதிகமாக இடம்பெறுவது வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் சரியான நேரத்தில் அதிகாரபூர்வமான தகவல்கள் இது சம்பந்தமாக வெளிவரும். திமுகவை வீழ்த்த வேண்டும்னா என்ன மாதிரி கூட்டணி அமைக்கணும் நினைக்கிறீங்க? யாரெல்லாம் உங்கள் கூட்டணியில் வரணும்னு நினைக்கிறீங்க? அதிமுக, பாஜக, தமாக ஒத்த கருத்துடைய கூட்டணி இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல் கூட்டணி. இதில் சேரக்கூடிய கட்சிகள் வெற்றி அணி என்பதுதான் என்னுடைய கருத்து. எந்தெந்த அணினா ஒரு உத்தேசமாக ஒரு கூட்டணி யார் ஒத்த கருத்தோடு சேர வேண்டுமோ அவர்கள் ஒத்த கருத்தோடு சேருவதற்கான வாய்ப்பு வரும் நாட்களிலே இருக்கிறது. அவர்களுக்கு கதவும் திறந்திருக்கிறது. இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஞானசேகரனுக்கு இன்னைக்கு நீதிபதி உறுதிப்படுத்தி 2ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி யார் அந்த சாருன்னு கண்டுபிடிக்காது, அவசரமாக இதுக்கு தீர்ப்பு எதுனா அவசரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியல் காட்டுது அப்படின்னு. பாலியல் தொந்தரவுகள், பிரச்சனைகள், அதில் ஈடுபட்டவர்கள் விசாரணையின் மூலம் உண்மை நிலையிலேயே சார் மோர் யாராக இருந்தாலும் யாரை கண்டுபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு உச்சக்கட்ட தண்டனை தேவை. அதனை நீதிமன்றங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கருத்து. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் பாலியல் பிரச்சனைகள் என்பது அதிகரித்து கொண்டு போகிறது. சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை இதில் விடுபடுவது கிடையாது. கண்மூடித்தனமாக, மிருகத்தனமாக இது போன்ற செயல்படுபவர்களுக்கு உடனடியாக அடையாளம் தெரிந்தால் தூக்கு தண்டனை கூட தகும் என்பது எங்களுடைய கருத்து. தொடர்ச்சியாக துணை முதலமைச்சர் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் தொடர்ச்சியாக. முதலமைச்சர் அன்றைக்கி சதித்தலையில் அன்றைக்கி மாலையில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக ஆளுங்கட்சி வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட்டு மக்கள் மீது அக்கறை பயம் இருந்தாலே போதும். அது இன்றைக்கு தமிழகத்தில் இல்லை. தமிழகத்தில் இப்போ மீண்டும் மின்வெட்டு ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஆமாம், இன்றைக்கு தமிழகத்தில் ஒருபுறம் மின்வெட்டு, மறுபுறம் பல பகுதிகளிலே தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. பவர் கட்டே போயிடுச்சு. ஆமாம், தற்போது பவர் கட்டே கூட எடுத்துக்காட்டு. தமிழக அரசை பொறுத்தவரையில் மின்மிகை மாநிலம், தண்ணீர் தட்டுப்பாடே கிடையாது என்று கூறினார். அதை பாதிக்கப்பட்ட மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதை நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். முக்கியமான சப்ஜெக்டை விட்டுட்டீங்களா சார்? கேள்வி நினைச்சே கேட்கலையே. நகைக்கடன் சம்பந்தமாக மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தமாக சார்பிலே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இது உண்மையிலேயே ஏழை எளிய நடுத்தர மக்களை பாதிக்கின்றது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆர்பிஐயினுடைய அறிக்கையை மத்திய அரசு நிதித்துறை வரும் நாட்களிலே மறுபரிசீலனை செய்யும் என்று நான் நம்புகிறேன். அதை தமாக வலியுறுத்தும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.